இன்றைய ஆத்மீக தேன். இந்த டிசம்பர் மாதத்திலும் தம்முடைய நாமத்தை கொண்டே வெளிப்படுகிற தேவன் ஏசாயா 9:6 சொல்லுகிற வண்ணமாக, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் உண்மை உள்ளவர். இன்று தினத்தின் தியானத்திற்காக 2 தெசலோனிக்கேயர் 3:3 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, உங்களை எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் காத்துக் கொள்வதிலே என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மனிதனுடைய வஞ்சகங்களுக்கும் பொய்யுக்கும் பொல்லாப்புக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்ள என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் உன் வாழ்வில் நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரை எப்பொழுதும் உண்மை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றபடியால் எப்பொழுதும் அவர் பொய் உரையாத தேவன். உன்னுடைய வாழ்க்கையில உரைத்த சகல வார்த்தைகளையும் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆனபடியால் அந்த உண்மையான தேவன் உன்னோடு இருப்பது உண்மை. அவரே உன் வாழ்வை சீர்படுத்துவார். இனி நீ அங்கலாய்த்து தெரியாதபடி, பல காரியங்களை குறித்தோ கலங்கி நிற்காதபடிக்கு உனக்கு வேண்டிய உறுதியான பதிலை தந்து உன் வாழ்வை உறுதிப்படுத்தி நீ செய்ய வேண்டிய காரியங்களை செவ்வையாய் செய்யும்படியாக வேண்டிய தைரியத்தையும் ஆலோசனைகளையும் தந்து உன்னை நடத்துவதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்மையே நம்பி உம்மை சார்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நீர் மறுதலியாதபடி அவர்களுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராயிருந்த எல்லா இடுக்கண்களில் இருந்தும் அவர்களை விலக்கி ரட்சித்த மேன்மையாய் கொண்டு செல்வதில், உம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர்களுடைய வாழ்வில் நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்நாளிலும் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.